ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது திணை வெஜ் நூடுல்ஸ். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு எப்படி செய்யறதுன்னா நான் செஞ்சு காட்ட போகிறேன். திணை நூடுல்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி நூடுல்ஸை போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வடிகட்டினதும் அதில் லைட்டாக மேலே பச்சை தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். தண்ணிலாம் நல்லா வடிகட்டும். இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு கையளவு இஞ்சியை நல்லா சாப் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு பூண்டையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. பூண்டையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா ஆயிலில் குக் பண்ணிட்டு அப்புறமா வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியனே நிறைய இருந்தாலும் வெறும் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் குறைவாக இருந்தால் நார்மல் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஓவராக குக் பண்ண வேண்டாம். ஒரு 50% ஆனியன் குக் பண்ணால் போதும். ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவுக்கு கேரட் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கேப்சிகம், அதுக்கப்புறமா கோஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 50%க்கு குக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவராக குக் பண்ண தேவையில்லை. காய்ங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் போட்டுக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர் ரெண்டுத்தையுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும், சூப்பராக. இப்போ இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் திணை நூடுல்ஸை இதோட சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸை சேர்த்ததும் இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆஷாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக கரண்டி வச்சு பரட்டி விட்டால் போதும். இல்லைன்னா உடஞ்சிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டையை பொடி மாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு முன்னாடியே சேர்த்துக்குங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி குக் பண்ண முட்டை தான். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான திணை வெஜ் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது. 20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அருள் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.